ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்ந்து நீக்கும் கந்தவள் திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல் மற்றும் மருத்துவம் இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அது இன்று ஜோதிடத்தில் மற்றும் ஒரு தொடர் பதிவு. ஜோதிடத்தில் எண்ணற்ற பிரிவுகள் இருக்கிறது. எந்த பிரிவுகள் இருந்தாலும், எந்த முறையில் பார்த்தாலும், ஆருடம், பிரசன்னம், கேபி சிஸ்டம், பெருகுநந்தி நாடி, எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் எல்லா விதமான ஜோதிட முறைகளுக்கும் ஒத்துப்போகும். அப்படி சில மாறாத விதிகள் சில விதிகள் இருக்கிறது. அந்த விதிகள் சார்ந்த தகவலை இந்த காணொலியில் பார்ப்போம். ஜோதிடம் தர்ம சாஸ்திர விவகாரங்களை எவர் நன்கு ஆராய்ந்து விளக்கமாக பலன் சொல்கிறாரோ அவர்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்ததால் ஏற்படும் பலனை காட்டிலும் அதிக புண்ணிய பலன் ஏற்படுகிறது. அப்படி ஒரு எண்ணத்தோடு சரி நரசிம்மமூர்த்தியை வணங்கி மாறாத விதிகள் சார்ந்த தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம். தவமிருந்து பெற்ற குழந்தையை தந்தை முதலில் பார்க்கும் நேரம் ஸ்திர லக்கணமாகும். வசிய ராசி நேரத்தில் பார்த்தால் குழந்தையின் ஆயுள் ஐஸ்வர்யம் விருத்தியாகும். குழந்தை ஜனித்த லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் பாவர்கள் சூரியன், சனி, செவ்வாய் கூடி நின்றால் இயன்ற தாய்க்கு உடல்நலக்கேடு விரையும். இத்துடன் 4இல் ராகு அமைந்து குழந்தையின் ஆயுளுக்கே கூட பங்கம் விளைவிக்கலாம். பிறந்த நேர குறிப்பின்படி 5ஆம் இடத்தில் சூரியன் நின்றால் 4க்கு 4 ஆன 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், தாயாருக்கு 8இல் சந்திரன் நின்றால் குழந்தைக்கு ஆரோக்கியக்கேடு உண்டாகும். லக்னம் எதுவானாலும் சனியுடன் பாவி கூடி அமர 16 ஆண்டுகளுக்கு குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கலாம். 16 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளுக்கு மரணம் சம்பவிக்கலாம் என்பதாகும். லக்னத்துக்கு 4இல் சனி பகவானும் 7இல் தேய்பிரை சந்திரனும் 10இல் செவ்வாயும் அமர ஜாதகருக்கு கலகம் கலவரத்தில் சிக்குவதாலும் கிணற்றில் வீழ்வதாலும் கண்டம் ஏற்படலாம் என்பது மாறாத விதி. உபய ராசிகளான மிதுனம், கன்னி ராசி லக்னமாகில் அதில் சூரியன், சந்திரன் கூடி நின்று வேறு பாவர்களால் பார்க்கப்பட்டால் ஜாதகர் கோரைப்பற்கள் அல்லது கூரிய கொம்புள்ள மிருகங்களால் மரணம் அடைய நேரிடலாம். கன்னி லக்கணமாகி அதில் சூரியனும் மீனத்தில் சனியும் நின்றாலும் 7ஆம் இடத்தில் சூரியனும் திரிகோணமான 5, 9இல் சுக்கிரனும் இருக்க பத்தினி நாலசம் என்கிறது காலப்பிரகாசிகை. இத்துடன் சுக்கிரன் நின்ற ராசிக்கு 4, 8இல் வேறு பாவக்கிரகங்கள் நின்றால் அந்த ஜாதகருடைய பத்தினி தீ விபத்தால் உயரமான இடத்திலிருந்து தவறி கீழே விழுதல் காரணமாக மடிய நேர்கிறது என்பதாகும். அனுபவத்தில் கண்ட பலன் சூரியன் சரராசியில் பாவியுடன் கூடியிருக்க விஷம், ஆயுதம் மற்றும் நீரால் கண்டம் ஏற்படுகிறது. பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் பலமற்ற பாவி நிற்க சுபக்கரங்களால் பார்க்கப்பெற்ற அந்த பெண் கணவனால் விளக்கப்படுவாள். 7ஆம் இடம் பாவக்கரக வீடாகி அதில் சனி, செவ்வாய் கூடி நின்றால் அப்பெண் விதவையாகிறாள் இளமையிலே. ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், மகரம், கும்ப லக்கண பெண்களுக்கு லக்னத்தில் சனி, சுக்கிரன் கூடி 5ஆம் இடத்தில் பாவிகள் செய்து அப்பெண் மரட்டுத்தன்மையால் அவதிப்படுகிறாள். கடகம், தனுசு, மீனம் லக்கண பெண்களுக்கு லக்னத்தில் பாவி தங்க அவளது கணவன் பிள்ளைகளால் அவதிதான் அனுபவிக்கிறார். மேலும் 7, 8, 9ஆம் வீடுகளில் பாவி அமர துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். இரு மனங்களை இணைக்கும் போது சூரியன் உபஜயத்தில் சந்திரனுக்கு உபஜயத்தில் சூரியனோ நின்று புதன், குரு, சுக்கிரன் இவர்களால் பார்க்கப்பெற்றால் ஆண், பெண் இருவரும் பகை உணர்வின்றி விட்டு கொடுத்து இன்பமாக வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 2ஆம் இடம் ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது
வாழ்க்கை துணையை இயல்பாக சேர்ந்து உறவாட முடியாமல் பலமான கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தருகிறது. அடுத்து மேச லக்ன மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர வர்க்கம் சித்தப்பா வகையறாவால் ஒரு கசப்பை கடக்காமல் அவர்கள் வாழ்ந்து பிடிப்பதில்லை. ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு திருமண வயதுக்கு பிறகு தந்தையும் குழந்தைகளும் பிரிந்திருந்தால் இரு குடும்பமும் நன்றாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் இரு குடும்பம் ஒரே குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகளையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறது. மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் எங்கிருந்தாலும் தாயினுடைய உடல் நலமோ அல்லது ஒழுக்க குறைபாடோ அல்லது தாயினுடைய அருகாமையோ அல்லது தாய்ப்பால் இல்லாமல் அந்த குழந்தை வளரக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் மூத்த சகோதர வர்க்கமும் மனைவி வழி சொந்தமும் இவர்களுக்கு கசப்பை தராமல் வாழ்ந்து முடிப்பதில்லை. கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாதகாதிபதி ஆவதால் அதே கிரகம் 4க்குரிய சுகஸ்தானாதிபதியாகவும் இருப்பதால் திருமண வயதிற்கு பிறகு தாயை விட்டு பிரிந்த குழந்தைகள் நலமுடன் இருக்கிறது. அதில் தாயோடு இருக்கும் குழந்தைகள் அனைத்தும் குடும்ப வாழ்க்கையில் பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் கல்யாண வாழ்க்கை என்பது லக்னாதிபதியும் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்றுக்கொன்று பகை என்பதால் முன்னுக்கு பின் முரணான சம்சாரம் வாய்க்குமானால் கூசாமல் சந்நியாசம் வாங்கிக் கொள்வது என்பது சாலச் சிறந்தது என்பது போன்ற சூழ்நிலை உருவாக்கி தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் எல்லா விதத்திலையும் உழைப்பும் தர்மம் நேர்மையோடு பிறக்கிறது. நேர்மையோடு பிறந்து வந்து வாழ்க்கை துணையாக அமைகிறது. அதற்கு எல்லாவற்றிற்கும் நேருக்கு மாறான ஒரு குணாதிசயங்களோடு நடிப்பு திறமையோடு அதே சமயத்தில் வேற்று உறவுகளோடு உறவாட விருப்பம் உள்ள ஒரு அதீத நடிகனாக சிம்மலக்கணக்காரர்கள் அமைகிறார்கள். அதே சமயத்தில் அதற்கு அடுத்து கன்னியலக்கணத்துக்காரர்கள் என்று பார்க்கும் பொழுது கடவுளாக இருந்தாலும் கணக்கை பாரடா என்பதை போன்ற இருக்கிறார்கள். இவர்களுக்கு எவ்வளவு பாசமுள்ள மனைவி வந்தாலும் அந்த மனைவியோடு முழு ஈடுபாட்டோடு சந்தோஷத்தோடு குடும்பம் நடத்துவதில்லை. மாறாக பணம் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் ஒற்றை குறிக்கோளோடவே வாழ்ந்து பிடிக்கிறார்கள். அந்த பணமும் அவர்களிடம் இல்லை என்றால் குழந்தைகளாலும் மனைவியாலும் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் 11க்குரியவன் சூரியனுடைய வீடாக இருக்கும் பட்சத்தில் இருக்கிறது. அப்போது 9க்குரியவனும் கெட்டிருந்து சூரியனும் வலுத்திருந்தால் தந்தை வழி சொந்தத்தினுடைய உறவுகள், தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய சொத்து இவர்களுக்கு இல்லாமலே போகிறது. அப்படி இருந்தாலும் இருந்து அனுபவிக்க முடியாமல் போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்தது காலபுருஷனத்துக்கு 8க்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது விருச்சிகம். இந்த விருச்சிகத்துக்கு 9க்குரியவன் பாரகாதிபதி. அப்படி சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் 6, 8, 12 மறைந்திருக்க இந்த குழந்தை வளரும் காலம் சுமார் 20 வயது வரை தாய் தந்தை நல்ல ஒற்றுமையோடு இருப்பதில்லை. அப்படி தாய் தந்தை ஒற்றுமையோடு இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை அந்த தாய் தந்தையை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய சொந்த தந்தை வழி தாத்தா சொந்தத்தை விட்டு வெளியேறியவர்கள் மிகப்பெரிய வாழ்க்கை வாழுகிறார்கள். சொந்த ஊரிலேயே இருப்பவர்கள் வறுமையினுடைய பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். அல்லது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உடல்நலத்தில் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்களோ இல்லாமல் இவர்கள் வாழ்ந்து முடிப்பதில்லை. அதே சமயத்தில் இவர்களுக்கு மூத்த சகோதர வர்க்கமோ குருமார்களோ இவர்களுக்கு கொடுக்காத சாபமும் கொடுக்காத பிரச்சனையும் வேறு யாரும் எந்த வகையில் கொடுத்துவிட முடிவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தாய் நல்ல அதிகாரத்துக்கு உட்பட்ட திறமையோடும் நல்ல உடல்நலத்தோடும் இருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தாயினுடைய இறப்பு காலம் சற்று கடுமையாகவும் சிரமமாகவும் இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு இளைய சகோதர வர்க்கம் மரணத்துக்கு நிகரான கண்டமோ அல்லது மரணத்தையோ அல்லது மரணத்துக்கு நிகரான வேதனையோ கொடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு பணம், பொருளாதாரம், கௌரவம், மரியாதை, செல்வம் இதை தவிர வேறு எதையும் இவர்கள் உற்று கவனிப்பதில்லை. இவர்களுக்கு பந்த பாச உறவுகள் என்பது எதுவுமே கிடையாது. ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு பணம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெற்றுவிட முடியும் என்ற
ஒரு அசாத்திய நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். ஆக பொருளாதாரத்தை பெற்று விடுகிறார்கள் அல்லது சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் இழந்து வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாமலே வாழ்ந்து முடிக்கும் துர்பாக்கியசாலிகள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, இப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு ஒரு கருப்பு பக்கம் இருக்கிறது என்பதை எண்ணற்ற ஜாதகங்களிலும் கடந்த 1/4 நூற்றாண்டு அனுபவத்திலும் பார்த்திருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதா.